பெண்கள் வந்து ரமலான் மாதத்துல சும்மாவே பெண்களுக்கு வந்து சமையல் அறையோட நேரம் போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அது பிரச்சனையோ இல்லையோ, ஆனா பெண்களுக்கு வந்து அந்த சமையல் அறையோடய நேரம் போகுது, எங்களுக்கான வேலைகளோ இல்லைன்னா வேற வேற வேலைகளோ வந்து பாக்குறதுக்கு நேரம் போதாம இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து குறிப்பாக எப்போ அது பெரிய பிரச்சனையா பெண்களுக்கு தெரியுது அப்படின்னா இந்த ரமலான் மாதத்துல. காரணம் என்னன்னா அமல்கள் செய்ய முடியாம போகுது, இல்லைன்னா அமல்கள் செய்யறதுக்கான நேரம் போதாம போகுது. இப்படின்னு எல்லாம் வரும்போதுதான் இதோட முக்கியத்துவம் வந்து தெரிய வருது. பெண்களுக்கு என்னதான் பிஸியா இருந்தாலும், நாங்க ஒர்க்கிங் உமனா இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், எங்களுக்கு இந்த கடமைகள் வந்து எப்பயுமே எங்களை விட்டு போறது இல்லை. அந்த கடமை இருக்கும். அது ரமலானா இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்த மாதங்களா இருக்கும். அப்படி இருக்கல ரமலான்ல நாங்களும் நோம்பாளிகள் என்றதுனால பிசிக்கலி நாங்க டயர்ட் ஆகிறோம். அண்ட் சம்டைம்ஸ் மென்டலி நாங்க டயர்ட் ஆகும். ஸோ அப்படி இப்போ எங்களுக்கு இந்த வேலைகள் கூடன்றது எங்களுக்கு போட்டனா விளங்கும். சிலவங்க வேலையை கூட்டி கொண்டும் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நாங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு அமலாக நாங்க எடுக்கிறோம். எல்லா இடத்துல இந்த அமல் வந்து ஒரு இபாதத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை வந்து இபாதத்தா ஏற்றுக்கிறான். ஸோ நாங்க பண்ற அவ்வளோ வேலைகள் இது முதல்ல எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. அடுத்தது தான் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் தான் இதை விட வேலை செஞ்சாங்க, இதை விட கூட வேலை செஞ்சாங்க. இந்த வேலைகளுக்கு எல்லாம் அவங்க நினைச்சது எப்படின்னாக்கா ஒரு கடமைன்றதை விட அவங்க அதை அன்பா செஞ்சாங்க. இதுதான் அன்பு. அது ஒரு டியூட்டி சொல்லி நாங்க எடுக்கிறோம். ஒரு அன்பா பணிவா நாங்க எடுத்தோம்னா and it's going to be more beautiful and also very relaxed for our mind definitely. Okay, so அப்படி நாங்க அதை எடுத்து எங்களோட அமல்களை நாங்க நோம்பு காலத்துல செய்வோம்.